பொங்கல் பரிசு எல்லாம் இருக்குல்ல, 1000 ரூபா கொடுப்பாங்க, அது கூட கொடுக்கல. இந்த ஆண்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து ஏப்ரல் மே மாதம் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு கூட ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய பணம் அது. ஓட்டுக்கான பணம். அதாவது கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச பக்தனை போல, திருட்டு பக்தனை போல ஸ்டாலின் பண்ணுறது. இது மக்கள் வரி பணத்தை எடுத்து வந்து 3000 ரூபா கொடுக்குறேன் நீ, இதெல்லாம் கொடுத்து அப்படியே நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிற. அங்கே போராடிட்டுருக்காங்களே மக்கள், தெரியுதா? சென்னையில் மாநகராட்சி அலுவலகத்தில் பள்ளி தலைமைச் செயலர் அதிகாரி இடத்துல நிரந்தரம் இல்லாத பணிநிலை இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அது மாதிரி டிஎன்சிஎஸில் வேலை பார்க்குறவர்களுடைய போராட்டம், பணி நிரந்தரம் பண்ணுங்க. அழுகுது இந்த பெண்கள்லாம். அந்த செவிலியர்லாம் படித்த பிள்ளைகள், அதெல்லாம் முழுமையான நர்சிங் கோர்ஸ் படித்த பிள்ளைகள், அரசு கல்லூரிகளிலே படித்த பிள்ளைகள். அதுக்கெல்லாம் வந்து அங்கே சம்பளம் 50,000 60,000 ரூபா சம்பளம். அரசில் நிரந்தரமாக வேலை பார்க்குறவங்களுக்கு 60,000 ரூபா கிடைக்குது. இந்த பிள்ளைகளுக்கு 15 ரூபா 15,000 ரூபா அல்லது அதிகபட்சம் கிடைச்சா 18,000 ரூபா. 10 வருஷம் வேலை செய்கிறங்குது, கொரோனாவிலேருந்து வேலை செய்கிறங்குது. ஏன் நிரந்தரப்படுத்தலை? இப்போ ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனால் ஒரு வார்டுக்கு ஒரு செவிலியர் இருந்ததெல்லாம் போய் 2-3 வார்டை ஒரு செவிலியர் கவனிச்சுக்கிறாங்க. இந்த படிக்கிற பிள்ளைகள் இருக்குல்ல, நர்சிங் படிக்கிற பிள்ளைகள், அதுகளை இன்சார்ஜாக போட்டுக்கிறாங்க. அதையும் கான்ட்ராக்டில் விடுற. அந்த அப்படி இருந்து நர்ஸுன்னு இடைக்கால நர்ஸுன்னு போட்டால் அந்த பிள்ளைகள்லாம் வந்து போராடிட்டு கண்ணீர் சிந்தி அழுதுகிட்டு இருக்கு. இடைநிலை ஆசிரியர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் கண்ணீர் சிந்தி அழுகுது. நீ எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தா பர்மனெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களை பர்மனெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. 15 ரூபா 16 ரூபா 17 ரூபா சம்பளங்கிறான், 10 ரூபா 12 ரூபாங்கிறாங்க என்ற அரசில். அதுபோல் மின்சார வாரியத்தில் தூய்மை பணியாளர்களே சென்னைக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ தனியார்கிட்ட கான்ட்ராக்டை விட்டுட்டாங்க. மாநகராட்சியே வேலைக்கு ஆள் போகிறதில்ல. இந்த போராடலாம் பழைய செட்டு. புதுசாக இப்போ வந்து கான்ட்ராக்டை விட்டு அவன் கார்ப்பரேட் கம்பெனிகள் எடுத்து அவன் ஏதோ அத்துக்குலுக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சீரழிவுகள் இருக்குது. ஆசிரியர்கள் இடம் காலியாக எக்கச்சக்கமாக இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸில், தாலுக்கா ஆஃபீஸில், வட்டாட்சியர் அலுவலகத்தில், மற்ற இடங்கள் மற்றவங்களாம் கான்ட்ராக்டர் வேலை செய்கிறாங்க ஆட்கள். நிரந்தர ஊழியர் கிடையாது. கல்லூரிகளில், அரசு பல்கலைக்கழகங்களில் தற்காலிக பணியாக பேராசிரியர்கள் அவங்கெல்லாம் 15,000 ரூபா 18,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம். பிஹெச்டி படித்தவங்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்க பணம் இல்லை. எங்கே? சென்னை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், திருச்சி பல்கலைக்கழகம், பாரதிதாசன், இதெல்லாம் வந்து பணம் கொடுக்காம 2 மாதம் 3 மாதம் தள்ளிவிட கொடுக்குறாங்க. திவாலாகி கிடக்கு.